ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லைக்கொடி சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரெட் போண்டா சேர்த்து எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பிரெட் எடுத்து வச்சுருக்கோம், கடலை மாவு, வெங்காயம், தூள் பண்ணி வச்ச பன்னீர், அப்புறம் பச்சை மிளகா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி, உப்பு. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரெட்டு தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பிரெட்டு தூள் பண்ணி எடுத்தாச்சு, அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம், இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம பாலாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பாலாக வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பாலாக பண்ணிக்கிறோம். நீங்கள் இது கட்லெட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். இதையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். காஞ்சிச்சு, நம்ம ஒன்று ஒன்றா இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடணுன்னே நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிம்லேயே வேக விட்டிங்கன்னா நல்லா உள்ளனா வெந்திருக்கும். நல்லா இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் சிம்லேயே வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா உள்ளனா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பிரெட் பன்னீர் போண்டா ரெடி. நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.